கம்பராமாயணத்தில் முதலாவதாக வரும் பாலகாண்டத்தின் கதை சுருக்கத்தை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். ராமன் திரு அவதாரம் செய்தல். கோசலை நாட்டின் அரசன் தசரதன். இவன் நீதிநெறி தவறாதவனாய் அயோத்தி நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். இவனுடைய மனைவியர் கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆவார். தசரதனுக்கு நீண்ட காலமாக புத்திர பேறு இல்லாமையால் அவன் தன்னுடைய குறையை வசிஷ்ட முனிவரிடம் தெரிவித்தான். வசிஷ்ட முனிவன் தன் ஞான கண்ணால் நோக்கையில் திருமால் தசரத புத்திரனாக அவதாரம் செய்ய உள்ளதை அறிந்தான். அதனை கருத்தில் கொண்டு கலைக்கோட்டு முனிவனை கொண்டு வேள்வி இயற்றுமாறு தெரிவிக்கின்றான். தன்னுடைய குலகுருவான வசிஷ்டன் உரைத்ததை கேட்ட தசரதன்